ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஆப்பம். இந்த ஆப்பத்துக்கான மாவு பார்த்திங்கன்னா மிக்சியிலே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஆப்பம் பார்த்திங்கன்னா நடுவில் நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் ஓரத்தில் நல்ல கிறிஸ்பாகவும் இருக்கும். இந்த ஆப்பம் மாவில் நம்ம ஆப்ப சோடா, ஈஸ்ட், சாதம் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காமலேயே ஆப்பம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த ஆப்பத்துக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே 1 கிளாஸ் அளவுக்கு புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். இட்லிக்கெலாம் யூஸ் பண்ணுற புழுங்கலரிசி. இந்த கிளாஸோட அளவு பார்த்திங்கன்னா 180 கிராம் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் எதால் அளப்பீங்களோ அதாலேயே எல்லாத்தையுமே அளந்துக்கோங்க. அடுத்தது அதே கிளாஸாலேயே 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் அரிசி அளந்த அதே கிளாஸாலேயே 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அரிசி கூடவே ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டிருக்கேன். அடுத்தது அந்த கிளாஸாலேயே 1/4 கிளாஸ் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. இந்த அவல் பார்த்திங்கன்னா கெட்டி அவலாகவும் இருக்கலாம், மெல்லிசான அவலாகவும் இருக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி, அவல், உளுந்து இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரிசி, உளுந்து எல்லாத்தையும் நல்லா கழுவியாச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசி, உளுந்தெல்லாம் 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடுச்சு. இந்த ஊறின அரிசியும் உளுந்தையும் நம்ம இப்போ ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த அரிசியும் உளுந்தையும் மிக்சியில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தோசை மாவு பாத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம இதை தோசை மாவு பாத்துக்கு அரைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம். அதனால் மாவு வந்து ரொம்ப சூடாகாது. நான் 2 டைமாக மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டு மிக்சி ஜாருக்கு தகுந்த மாதிரி அரிசி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி இருக்கணும். இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இன்னொரு பேட்சும் இதே மாதிரி அரைச்சிக்கலாங்க. இப்போ அடுத்த பேட்சை சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதையும் அதே மாதிரியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரெண்டாவது அரைச்ச மாவையும் அதே பாத்திரத்திலே ஒன்றா சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. அடுத்தது இந்த மாவுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கையாலேயே நல்லா கரைச்சிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 12 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் புளிக்க வச்சுக்கோங்க. ஆப்பம் மாவு ஒரு 12 மணி நேரத்துக்கு புளிச்சாதான் நல்ல ஃப்ளஃபியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆப்பம். நான் ஈவினிங் 6 o'clock அரைச்சிருக்கேன். மார்னிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், காலையில் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். மாவு இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்தால் தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி கரண்டியால் நல்லா கலக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் மாவை தனியாக கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மீதி மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுலேருந்து தேவையான அளவு மாவு மட்டும் சின்ன கிண்ணத்தில் தனியாக எடுத்துக்கலாம். மீதி மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்ச மாவோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்கறதுனால ஆப்பம் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் சிவந்தும் வரும். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் பேனில் ஆப்பம் சுற்றுறதுக்கு வரும். இப்போ ஆப்பம் மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஆப்பம் செய்கிற பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதை ஒரு டிஷ்யூ பேப்பராலேயோ அல்லது ஒரு துணியாலேயோ அதை தொடச்சி எடுத்துருங்க. இது நான்ஸ்டிக் பேனுங்கிறதுனால நீங்கள் எல்லா ஆப்பத்துக்கும் இந்த மாதிரி செய்ய வேண்டாம். ஃபஸ்ட்டு ஆப்பத்துக்கு மட்டும் இந்த மாதிரி செய்யுங்க.
இந்த பேன் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி மெதுவாக சுற்றுங்க. இந்த மாதிரி சுற்றினீங்கன்னா அழகாக ரவுண்ட் ஷேப் வந்துடும் உங்களுக்கு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஆப்பம் வந்து ஓரத்தில் நல்ல கிறிஸ்பாகவும் நடுவில் நல்ல சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சில ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பூ மாதிரி ஆப்பம் செஞ்சு கொடுப்பாங்க. அது வந்து சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு இந்த மாதிரி மாவு எடுத்து ஊற்றிட்டு ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுக்கோங்க. அதுக்கு பேனோட நடுவுலேருந்து ஓரத்துக்கு மாவு எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது அந்த ப்ளஸ்க்கு நடுவில் ஒரு இன்ட்டு மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுக்கோங்க. மாவை வந்து பேனோட நடுவில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஓரத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். இன்ட்டு சிம்பிள் போடுற வீடியோட கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுது. ப்ளஸ் சிம்பிள் போட்டது மாதிரியே அதோட கேப்பில் இன்ட்டு சிம்பிள் போட்டுக்கோங்க. எப்பொழுதும் போலவே மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பூ மாதிரி அழகாக வந்திருக்கு. நம்ம இந்த ஆப்பத்தில் ஆப்ப சோடாவோ ஈஸ்ட்டோ எதுவுமே சேர்க்காமலே நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட ஆப்பம் மாவு அரைச்சி ஆப்பம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.